நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இப்படி பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சியில் நான் பயணிக்கிறேன். பல்வேறு தடைகள் வந்தபோது கூட தொடர்ச்சியாக பயணிக்கிறேன். ஆனால் இப்படி அண்ணன் சீமான் பண்ணுவார்னு நான் சத்தியமாக கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நாம் தமிழர் கட்சி மீது எத்தனையோ விமர்சனம் வந்திருக்கு. அந்த விமர்சனங்களாம் நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி மீதான பல்வேறு அவதூறுகளுக்கும் பதில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இப்படி அண்ணன் சீமானவர்கள் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனையோ தடைகள், எத்தனையோ சிக்கல்கள், என்ஐஏ, காவல்துறை வழக்கு, சிறை இதெல்லாம் வந்தபோது கூட நம்ம நின்றுருக்கிறோம். ஆனால் இப்படி அண்ணன் சீமானவர்கள் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில் துறைமுக பகுதியை சார்ந்த ஒரு நபருடைய திருமண வீட்டுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமானவர்கள் போயிருக்காங்க. அங்கே அவர் இப்படி பண்ணுவார் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அங்கே திமுகவோட இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வராரு. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமானவர்கள் சத்தியமாக இப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. அவர் உதயநிதி ஸ்டாலினுடைய கைகளை பிடிக்கிறாருங்க. கைகளை பிடிச்சி 2 பேரும் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒருவர் பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும், எனக்கு உண்மையிலே ஒரு நிமிஷம் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இது உண்மையிலே நிஜமா, இது கனவா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இப்படி இங்கே அவர் திமுக, இவர் நாம் தமிழர், பார்த்த உடனே அப்படின்னு மூஞ்ச திருப்பி இருக்க வேண்டாமா? இல்லை, அவர் எத்தனை மணிக்கு வாராரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவர் போன பிறகு போயிருக்கலாம், அவர் போகிறதுக்கு முன்னாடியே போயிருக்கலாம், இல்லை காலைல 6 மணிக்கே முதலாக போய் மொய் வச்சுட்டு வந்திருக்கலாம், இல்லை மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் போய் யாருமே இல்லாதப்போ ரகசியமாக போய் பார்த்து வந்திருக்கலாம். முதல்ல திமுககாரங்களுடைய கல்யாணத்துக்கு அண்ணன் சீமான் ஏன் போகணும்? அது திமுக துறைமுகம் காஜாவுடைய திருமணம். அவங்க கல்யாணம் நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. அரசியல்வாதிகள்லாம் எப்படி இருக்கணும்? இன்பக்கனி தாமரக்கனி மாதிரி இருக்கணும். இன்பத்தமிழன் தாமரக்கனி மாதிரி இருக்கணும். தாமரக்கனி அப்பா, இன்பத்தமிழன் பையன், அப்பா தாமரக்கனி திமுக இருக்காரு, மகன் இன்பத்தமிழன் அதிமுக இருக்காரு, அப்பா தாமரக்கனி இறந்து போயிட்டாரு, மகன் போகல. அதுதாங்க அரசியல். அப்படிதான் இருக்கணும். அரசியல்லாம் அப்படி இருக்கணும். அரசியல்லாம் தாமரக்கனி இன்பத்தமிழ மாதிரி இருக்கணும். இப்போ திமுக கரவேட்டி கட்டின ஆட்கள், இப்போ நம்ம கோயில் கொடைக்கு போகிறோம், நம்ம ஊர் திருவள்ளிக்கு, திமுக கரவேட்டி கட்ட காரை பார்த்தா நானும் திரும்பிடுவேன், மூஞ்சி அப்படி மூடிக்கிட்டே போயிடுவேன். அப்படியே அதிமுக காரன் வந்தால் இப்படியே போயிடுவேன், பிஜேபி காரன் வந்தால் ஐயோ அப்படின்ட்டு போயிடுவேன், காங்கிரஸ் வந்தால் கதறிக்கிட்டு போயிடுவேன், ஆர்எஸ்எஸ் வந்தால் அப்படியே அங்கிட்டு போயிடுவேன், டிவிக்கு வந்தால் தெரிச்சு போயிடுவேன். போய் பார்க்கக்கூடாது. நம்ம வீட்டிலே 4-5 பேர் இருப்பாங்க கட்சிக்கார், நம்ம மாட்டு கட்சி சார்ந்தவர் இருப்பாங்க. அப்படி பாட்டு கட்சி சார்ந்தவர் நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது அவங்க கூட நம்ம அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது, அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது. ஒருவேளை நம்ம வீட்டுக்கு மற்ற கட்சி சேர்ந்து நம்ம உறவினர்கள், இப்போ சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சான், அங்காளி, பங்காளி, அண்ணன், தம்பி, வெவ்வேறு கட்சியில் இருப்பாங்க இல்லையா, அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம தண்ணி தொட்டியில் போய் ஒளிஞ்சிக்கணும், இல்லைன்னா சிண்டெக்ஸ் டேங்கில் போய் உட்காந்துக்கணும், இல்லை டாய்லெட்டில் போய் பூட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்து நான் வீட்டில் இல்லை 4 மாதம் கழிச்சு தான் வருவேன்னு சொல்லிடு அப்படின்னு நம்ம சொல்லிடணும். அந்த மாதிரி தான் நம்ம அரசியலை நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா மாற்றுக் கட்சி, அவங்க மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் நம்ம எப்போதுமே ஒரு குலவெறியோடய பார்க்கணும். அப்படி தான் அண்ணன் சீமானவர்கள் உதயநிதி ஸ்டாலினை அந்த இடத்துல ஒரு குலவெறியோடு பார்த்துருந்தாருன்னா சீமானை போட ஒரு தலைவர் உண்டான்னு நான் பாராட்டியிருப்பேன். பட் சீமானவர்கள் ஒரு கை கொடுத்து பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு. அது எப்படிப்பட்ட அரசியல் அப்படிங்கிறத என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல. காலகாலமாக தமிழ்நாட்டு அரசியலில் திமுகவோட மாவட்ட செயலருடைய பொண்ணு, அதிமுகவோட மாவட்ட செயலர் பையன் திருமணம் பேசுவாங்க. ஒரே சாதியாக கூட இருக்கலாம், பண்ணக்கூடாது. திமுக மாவட்ட செயலர் பொண்ணு அதிமுக மாவட்ட செயலரையோ, திமுக கட்சியை சார்ந்த பையன் அதிமுக கட்சிக்காரன் பொண்ணு கல்யாணம் பண்ண மாட்டாங்கங்க. அதுதாங்க தமிழ்நாட்டுடைய அரசியல். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் ஒரு மாண்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை பல்வேறு சமூக ஆர்வலர்கள், ஊடகவியலாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், நல் மனிதர்கள், உண்மையிலே அவங்க மேலே எனக்கு பெரிய ஒரு மதிப்பு இருக்குது, பெரிய மரியாதை இருக்குது, பெரிய பேரன்பு இருக்குது, லவ்வபிள் பர்சன்ஸ் தான் அவங்க எல்லாமே. அவங்களாம் கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறது? நாக்கு மேலே பல்ல போட்டு அவங்க கேட்குறாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியில் திருச்சி வேலுச்சாமி இருக்காரு. காங்கிரஸ் இனப்படுகொலை செய்த கட்சி, ஈழத்தில் கொத்தாக மக்களை கொன்றொழித்த கட்சி,
காங்கிரஸ் இங்கிருந்து ஆயுதங்களை இங்கிருந்து ராணுவத்தை அனுப்பி ரேடார் அனுப்பி வட்டியில்லா கடனாக பணத்தை கொடுத்து இந்தியா விரும்பிய போரைத்தான் நாங்கள் நடத்தினோம் என்று கோத்தபய ராஜபக்சே சொல்ற அளவுக்கு காங்கிரஸ் இழுத்த அழிச்சு முடிச்சது. அந்த கட்சியில இன்றைக்கு வரைக்கும் இருந்து காங்கிரஸுக்கு முரட்டு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிற, இன்றைக்கு டிவிகேக்கு விஜய்க்கு முரட்டு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிற ஐயா வேலுச்சாமியோடு பல்வேறு தமிழ் தேசியவாதிகள் வந்து இணங்கி பழகுவாங்க. பட் அது வேற. பட் அப்படி பழகலாம், வேலுச்சாமி கூட பழகலாம். பட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பழகக்கூடாது, உதயநிதி ஸ்டாலினோட நேருக்கு நேர் பார்க்கக்கூடாது. அது வந்து மாண்புல வராது. வேலுச்சாமியோடு பழகுவது என்பது மாண்பு. ஏன்னா அவர் வந்து ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி, அவர் கூட இருந்த மாண்பு. ஆனால் திருமண வீட்டில் பொது நிகழ்வில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ ஏன் அண்ணாமலை அவர்களையோ வானதி சீனிவாசன் அவர்களையோ பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களையோ ஹெச் ராஜா அவர்களையோ பார்த்து விட்டால் சீமான் எப்படி ஹெச் ராஜாவை சந்திக்கலாம், சீமான் எப்படி அண்ணாமலையை சந்திக்கலாம் அப்படிங்கிற கேள்விகளை வந்து பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் ஊடகங்கள் எல்லாம் கேட்பாங்க. ஏன்னா சீமான் அப்படின்னா எப்படி இருக்கணும், சீமான்னா வந்து நெருப்பாக இருக்கணும். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, ஆர்எஸ்எஸ் வந்தால் ஒரு 25 பேர் உள்ளே போய் எல்லாத்தையும் அடித்து பறக்க விட்டுட்டு அவர் மட்டும் அப்படி ஸ்ட்ரைட்டாக போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கணும். அப்படி யாராவது எதிர்கட்சிக்காரங்க திமுக, அதிமுக வந்துட்டா கூட உன்னைய வச்சுக்கிறோண்டா அப்படின்னு வெறித்தனமாக வரணும். அப்படி வெறித்தனமாக வந்தால் தான் ஓ சீமான்ரா சூப்பர்ரா, இவதான மனுஷன், இவதான தமிழன் அப்படின்னு நம்ம வந்து பாராட்டுறான். பட் மாற்றுக் கட்சிக்காரங்களை பார்க்கும்போது ஒரு வெறியோடய பார்க்கணும். ஒரு வெறியோட பார்த்தா தான் அது அரசியல் நம்ம வந்து தூய்மையான அரசியல் பண்ணுறதா அர்த்தம். பக்கத்தில் உட்காந்துட்டா ஏன் பக்கத்தில் உட்காரணும், 4 சீட்டு தள்ளி போய் உட்காரணும், ஏன் 4 தெரு தள்ளி போய் உட்கார வேண்டியதானே? இப்படி தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திப்பது, முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதெல்லாம் விமர்சனமா மாறுது. நீங்களும் தான் தவிர்த்துக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் பொறுப்பாளரை போய் கேட்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன். நேராக நான் சீமான்ட்டே கேட்டேன், அண்ணா இந்த மாதிரிலாம் விமர்சனம் வருது, என்னென்ன பதில் சொல்றேன்னு. அதுக்கு அவர் சொன்னார், முதல்ல ஒரு ஒரு ஏதோ பொது நிகழ்ச்சியில் டிபேட்டில் பொன் ராதாகிருஷ்ணனை பார்த்தேன், பிஜேபியில் கைகோர்த்த சீமான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு நிகழ்வில் நாஞ்சில் சம்பத்து நானும் பக்கத்தில் உட்காந்துருந்தோம், அதை வச்சு விமர்சனம் பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு நிகழ்வில் ஹெச் ராஜாவும் நானும் பக்கத்தில் உட்காந்துருந்தோம், அதை வச்சு விமர்சனம் பண்ணாங்க. அப்புறம் ஜெம் ஹாஸ்பிட்டலுடைய மேனேஜிங் டைரக்டர் ஐயா மருத்துவர் அவர் ஒரு புத்தக வெளியீடு பண்ணியிருந்தார் கோயம்புத்தூரில். அங்கே போயிருக்கும்போது அண்ணாமலை அவர்களை வந்து கட்டி பிடிச்சாரு. பார்த்தீங்களா, அண்ணாமலை இவர் கட்டி பிடிக்கிறாருன்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு தனிப்பட்ட முறையில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்க்க விரும்பினார், நானும் அவரை பார்க்க விரும்பினேன், போய் சந்தித்தேன். ஒரு தனிப்பட்ட சந்திப்பாக, ஒரு நட்பு ரீதியான சந்திப்பாக பார்க்க போனேன். அது ரஜினிகாந்த் வந்து இவர் வந்து பிஜேபிக்கு போகிறார் ரஜினிகாந்த் வழியா அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. குருமூர்த்தியை சந்திக்கவே இல்லை, குருமூர்த்தியை வாரம் சந்திக்கிறாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. நிர்மலா சீதாராமனை பார்க்கவே இல்லை, நிர்மலா சீதாராமன் சந்திச்சுட்டா சொல்லி விமர்சனம் பண்ணாங்க. அப்புறம் இப்போ திடீர்னு பார்த்தா மூக்காமுத்துடைய மறைவுக்கு ஐயா ஸ்டாலினுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்தோம், நீ தான் வந்த, போனால் அவர் பெட்டி வாங்கிட்டாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. தற்செயலாக நானும் திருமணத்துக்கு போயிருக்கேன், வைகோவும் வந்திருக்காரு, ஐயா ஸ்டாலின் வந்திருக்காரு. அது பொதுவான ஒரு தமிழ் தேசியவாதியாக இயக்குனராக பல்வேறு போராட்ட காலத்தில் நின்ன இயக்குனர் வா கௌதமனுடைய இல்ல திருமணம். அங்கே பல்வேறு கட்சித்தலைவர்கள் வந்தாங்க. வைகோ நானும் அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அது செய்தியாக மாறல. சொல்லப்போனால் வைகோ இப்போ தாவேக்காவில் இருக்காரு. அப்போது வைகோ அண்ணன் சீமானும் பேசிக்கிட்டு இருந்தாங்களே, தாவேக்கால என்னை சேர்க்கறதுக்காக வைகோ பேசினாரு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் அதை பேசுவது பொருளாக மாற்றாமல் முதலமைச்சர்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் கேட்டேன். அங்கே கல்யாணத்தில் பாட்டு ஓடிக்கிட்டு இருந்து சத்தம் பண்ணால அதை மியூட்டில் போயிடுச்சு. மியூட்டில் போனனால என்ன பேசி கொண்டார்கள், என்ன ரகசியம் அப்படின்னு அதை செய்தியாக மாற்றிட்டாங்க. இது கல்யாண வீடுகளில், திருமண வீடுகளில், பொது நிகழ்வுகளில் 2 மனிதர்கள் சந்தித்துக் கொள்வதை அரசியலாக பார்ப்பதும், 2 மனிதர்கள் சந்தித்துக் கொள்வதை அதை திரித்து பேசுவதும் ஒரு மனநோயி அப்படின்னாரு. யாரை பார்த்து சொன்னாருன்னு தெரியல. இன்னொன்னு சொன்னாரு, சரி நான் வந்து 16 ஆண்டு காலமாக கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று யாரோடும் கூட்டணி வைக்காம எந்த சமரசம் செய்யாம ஆண்களுக்கு நிகராக பெண்களை நிப்பாட்டி ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களை பொது தொகுதியில் 2016 16 சீட்டுக்கு மேலே, 2021 13 சீட்டுக்கு மேலே, இப்போ 10 சீட்டுக்கு மேலேன்னு தொடர்ச்சியாக கொடுத்துருக்கோம். பழனி சட்டமன்ற தொகுதியில் பழங்குடி பெண்ணை நிப்பாட்டுறோம், பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடிகளை நிப்பாட்டுறோம். சாதி பார்க்காது குயவருக்கு, குறவருக்கு, நாவிதரத்துக்கு, பண்டாரத்திற்கு, அதே போல் வந்து நெசவு செய்யக்கூடிய சமூகத்திற்கு என்று பார்த்து மருத்துவ சமூகத்துக்கு என்று பார்த்து சீர் கொடுக்குறோம். இது எல்லாம் பண்ணுறோம். எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல், எந்த விதமான கொள்கையில் முரண்பாடு இல்லாமல் நம்ம நிற்கிறோம். ஆனால் ஒருத்தர்
மதசார்பற்ற சமூக நீதினு சொல்லிட்டு சாதி பார்க்க மாட்டேன் மதம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு மதத்தின் காரணமாக பெரம்பூர்லையும் சாதிய காரணமாக வச்சு திருச்சி கிழக்கு நிற்கிறாரு. என்னைய கேள்வி கேட்கிற இவங்கெல்லாம் ஏன் அவரை கேள்வி கேட்கல? ஊழல் சக்தி அவங்க, தீய சக்தி இவங்க, நான் தான் தூய சக்தின்னு சொல்லிட்டு ஊழல் பண்ண அத்தனை வரையும் நான் மக்கள் பணத்தை தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டவங்களையும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டவங்களை என்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் அணைச்சி வச்சு மடியில் தூக்கி உட்கார வச்சுக்குவேன் அப்படின்னு விஜயபாஸ்கரை, அந்த விஜயபாஸ்கரை, எஸ்கே சுப்பையாவை, அதிமுக அத்தனை பேரையும் வாரி வளைச்சி பனையூரில் வச்சிருக்காரு. இதை யாரும் கேள்வியா கேட்க மாட்டாங்களா அப்படின்னு அண்ணன் சீமான் கேட்டார். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இன்னொரு கேள்வி அவர் அண்ணன் சீமான்ட்ட கேட்டேன். அண்ணன் நீங்க கார் வாங்கினதை வச்சு விமர்சனம் பண்றாங்களே அப்படின்னு. நான் எங்க ஊர் அரணையூரில் இருக்கக்கூடிய கம்மாவை பூரா ஆட்டையை போட்டு கார் வாங்கியிருந்தா அது தப்பு. எங்க ஊர்ல கனிம வளத்தில் கொள்ளையில் ஈடுபட்டு அதை வச்சு கார் வாங்கியிருந்தா தப்பு. ஆத்துமணில் பூரா அள்ளி வித்து அதை வச்சு நான் கார் வாங்கியிருந்தா தப்பு. அதே போல தமிழ்நாடுடைய இயற்கை வளங்கள் சுரண்டி இல்லை கான்ட்ராக்ட் எடுத்து அதில் கமிஷன் பார்த்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபட்டு போதைப் பொருளை விற்று நான் கார் வாங்கியிருந்தா அது தப்பு. அதே போல கள்ளச்சாராயம் விற்று நான் கார் வாங்கியிருந்தா அது தப்பு. ஏன்னா தமிழ் தேசியவாதி என்பவன் கிழிந்த பேண்டு இல்லை கிழிஞ்ச வேட்டி, பழைய பாடஞ்ச சட்டை, ஒரு பழைய இங்கு ஊத்துற பேனா வச்சுக்கிட்டு தலைமுடி கூட சீவாம எண்ணெய் கூட வைக்காம 4 ரூபா சீப்பை வச்சு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அதை எடுத்து சீவிக்கிட்டு ஒரு ஓட்ட கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஒரு ஜோல்னாப்பையை போட்டுட்டு அதுக்குள்ள 2 புத்தகத்தை வச்சுக்கிட்டு ஓட்ட பஸ்ஸில் ஏறி ஓடாத பேருந்தில் ஏறி ஆளே இல்லாத ஊரில் போய் கூட்டத்தை போட்டு வரணுமாடா? தமிழ் தேசியவாதினா அப்படிதான் இருக்கணுமா? தமிழ் தேசியவாதினா டிப்டாப்பாக இருக்கக்கூடாதா? தமிழ் தேசியவாதினா நல்ல ஆடை உடுத்தக்கூடாதா? தமிழ் தேசியவாதினா நல்ல முடிவெட்டிக்க கூடாதா? தமிழ் தேசியவாதினா நல்ல மகிழுந்துல நல்ல வீட்டில் இருக்கக்கூடாதா? இந்த ஊரில் இந்த நாட்டில் கொள்ளையடிச்சவன் கொலை பண்ணவனுக்கு 4 பேர் இருக்கும்போது நல்லதை பேசுகிற, உள்ளதை பேசுகிற, எல்லோருடைய உள்ளத்திலும் சேர்வது போல் பேசுகிற, நாட்டு மக்களுக்கு இனம் மொழி பற்றை கற்றுக் கொடுக்கிறவனுக்கு உலகத்தில் 4 சொந்தக்காரன் இருக்க மாட்டானா? அந்த சொந்தக்காரன் 4 வசதியானவன் இருக்க மாட்டானா? அவன் எனக்கு அன்பளிப்பா எதுவும் தரமாட்டானா? நான் தமிழ்நாடு முழுக்க பயணப்படுகிறேன். கிட்டத்தட்ட அண்ணன் சீமான் சொன்னது, தமிழ்நாடு முழுக்க இந்த தேர்தல் பரப்புரையில் மட்டும் கிட்டத்தட்ட 40 நாட்கள் கிட்டத்தட்ட 182 பொதுக்கூட்டங்களுக்கு மேல பல மணி நேரங்கள் பேசுகிறார். எல்லா ஊருக்கும் குறைந்தபட்சம் ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் டிராவல் தமிழ்நாடு முழுக்க சுற்றி சொல்றாரு. 4000 கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்றாரு. அவருடைய கார்ல பயணப்பட்டவர்கள் தெரிஞ்சிருக்கும். முன் சீட்டில் அந்த ஃபார்ச்சுனரில் முன் சீட்டில் உட்காந்துறான். அந்த பின் சீட்டில் உட்கார மாதிரி பெரிய குடும்பம் உலகத்திலே கிடையாது. அதுவும் 3 பேர் இடிச்சிட்டு உட்காரணும்னா அதனாலே பாதி முதுகுவலி வந்துடும். தமிழ்நாடு முழுக்க பயணப்படும் போது முதல்ல தம்பி பாலா வந்து கார் வாங்கி கொடுத்தாரு, ஒரு ஃபோர்டு என்டவர், அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திருமணத்தின் போது நாம் தமிழ் சேர்ந்த முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு 1 லட்ச ரூபா போட்டு ஒரு இசூஸ் கார் வாங்கி கொடுத்தாங்க. திருப்பி அந்த காரை விற்று அதில் உள்ள இனிஷியல் அமௌண்ட்டை வச்சு ஃபார்ச்சுனர் வாங்கினேன். அதுக்கு டியூ கட்டிக்கிட்டு இருந்தோம். திருப்பி அந்த ஃபார்ச்சுனர் இது பண்ணி விற்றுட்டு இப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் இந்த காரை வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ இந்த காரு வாங்கினதில் சிக்கல் இருக்கு. கொலைப்படி கொள்ளையடிச்சு தான் இந்த கார் வாங்கியிருக்காருன்னா வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை புகார் கொடுக்க சொல்லு. வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் எந்த அடிப்படையில் வெளிநாட்டு காரை நீங்கள் இறக்குமதி பண்ணீங்களா? என்ன சீமான வரும்போது லண்டன்லேருந்து காரை இறக்குமதி பண்ணி அந்த இறக்குமதி வரி கட்டாமல் ஏமாத்தின மாதிரியும் இங்கே இருக்கக்கூடிய சில பேர் பண்ண மாதிரி, இல்லை ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி அந்த காருக்கான வரியை கட்ட மறுத்து நீதிமன்றத்தால் அவர் மண்டையில் குட்டு வாங்கின மாதிரியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களே. சாதாரணமாக இந்த தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணக்கூடிய ஒரு லெட்டர்பேடு கட்சிக்காரன் கூட இன்னைக்கு சொகுசான பெரிய பெரிய மாளிகை வீட்டில் வாழ்கிறான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் வாடகை வீட்டில் தான் வாழ்கிறேன். 16 வருஷம் அரசியல் பேசியிருக்கேன். பல படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறேன், பல படங்களை இயக்கியிருக்கிறேன், பல படங்களில் நடிச்சிருக்கிறேன். குறைந்தபட்சம் இப்போ கூட ஒரு படத்தில் நடித்தார். அவங்களாம் எனக்கு சம்பளமே தரமாட்டாங்களா? எனக்கு அன்பளிப்பு கூட எனக்கு ஆள் இல்லையா? என்னை நேசிக்கக்கூடியவன் 4 பேர் இல்லையா? என்னை திட்டவன் 10 பேருக்கும் நேசிக்கக்கூடிய 4 பேர் இருக்க மாட்டானா? அவனை செய்ய மாட்டானா? அப்படிங்கிற கேள்வியை செருப்பாக்கல் அடிக்க மாதிரி கேட்டாப்ல. இந்த மாதிரி விமர்சனம் மட்டும் இல்லை, இன்னும் சில விமர்சனம் கூட பார்த்த. பொதுவாக விமர்சனங்களுக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாது. ஏன்னா விமர்சனத்தில் உண்மை இருந்தால் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இல்லை. விமர்சனம் பொய்யா இருந்தால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இதுதான் சீமான் அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம். ஆனாலும் நிறைய நண்பர்கள், அன்பர்கள், அண்ணன் தம்பிகள்லாம் கேட்டாங்க. பொதுவாக சில பேர் இதை பேசுகிறாங்க, சாட்டையால் தான் தாவைக்கா ஜெயிச்சிருச்சு, அவர் பேசி 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 பேசியே தாவைக்காவை ஜெயிக்க வச்சுப்பார். நான்
2024 ஆரம்பிச்சு 2026 2 வருஷம் நான் இல்லாமல் வாயில் பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிட்டு எங்கேயாவது அர்ஜென்டினா பக்கம் போயிருந்தேன்னா தாவேக்கா தமிழ்நாட்டில் ஆட்சியே வந்திருக்காதுல. நான் தான் பேசி தாவேக்கா ஜெயிக்க வச்சுட்டேன். சரி, நான் பேசினதுனால தாவேக்கா ஜெயிச்சு 108 தொகுதியில் வென்றுச்சு, 116 தொகுதியில் தோற்றுருக்க. என்னால் தானே தோற்றுருக்கு. இப்போ 108 பெருசா 116 பெருசா? 116 தான் பெருசு. அப்போ ஜெயிச்சதை விட தோத்தது தான் அதிகம். அப்படி பார்த்தா 116 தொகுதியில் சாட்டை துறைமுருகன் பேசி தாவேக்காவை தோக்கடிச்சான்னு சொல்லணும். எப்பறம் ஜெயிச்சு வைத்தான்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு தம்பி என்கிட்ட கேட்டான். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இன்னும் சில பேர் கூட விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. தேர்தலுக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணது கூட சரிங்க, ஆனால் தேர்தலுக்கு பிறகு தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. அது ஒரு அஜெண்டாவோட பேசுகிறாங்க. ஒரு வாரத்தில் ஒரு தடவை பேசலாம், பட் டெய்லி பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஏன்னா அதோட அளவு அதிகமாகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுகிறாங்க. இந்த அளவு எவ்வளவு இருக்கணும்? அது மீட்டர் இருக்கணுமா, இல்லை அடியில் இருக்கணுமா, இல்லை சென்டிமீட்டரா, இல்லை சென்டா, இல்லை ஏக்கரா, ஹெக்டேரா அப்படிங்கிறத சொல்லிட்டீங்கன்னா அளந்து நான் பேசுவேன். ஏன்னா இந்த பொதுவாக சொல்லுவாங்க மீட்டரில் பேசுங்க அப்படி மாதிரி. நீங்கள் என்ன மீட்டர்னு சொன்னீங்கன்னா அந்த மீட்டரில் பேசலாம். என்ன பேசணும், எப்படி பேசணும், எதில் பேசணும், எந்த வழியாக பேசணும், எங்கே உட்காந்து பேசணும், அதையும் சொல்லிட்டீங்கன்னா நான் பேசிடுவேன் எசமா. ஏன்னா நீங்கள்லாம் சொல்லி தானே எசமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் சொல்லி பேச. 2018 சாட்டைங்கிற சேனல் ஆரம்பிக்கும் போது விஜய் கட்சி ஆரம்பிப்பார், அவர் டெய்லி உட்காந்து நம்ம வீடியோ போடுவோம், அப்படி தான் சேனல் ஆரம்பித்தேன். நான் 2010 நாம் தமிழ் ஆரம்பிக்கும் போது விஜய்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிப்பார், அவர் நம்ம 2026 எதிர்ப்போம் அப்படின்னு தான் சீமான் கட்சி ஆரம்பித்தார். இனத்தின் வழிக்காக, மொழிக்காக, இங்கே ஏதாவது ஒரு நல்ல அரசியல் பிறப்பதற்காக, தமிழ் தேசியத்தை விதைப்பதற்காக தான் சீமான் கட்சி தொடங்கினார். அதே நோக்கத்தை தான் சாட்டைங்கிற வலையொலியும் நான் தொடங்கினேன். நான் என்ன பேசணும், எப்படி பேசணும், எவ்வளவு நேரம் பேசணும், எந்த நாளில் பேசணும், யாரை பேசணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்க இரிட்டேட் ஆகுறீங்கல்ல, நீங்க எரிச்சல் ஆகுறீங்கல்ல. சாட்டை அப்படின்னாலே எரிச்சல் ஆகுதுல்ல, சாட்டை துறைமுருகன் அப்படின்னாலும் எரிச்சல் ஆகுதுல்ல, சேனல்ல வீடியோ வந்தாலே ஒருவரை டென்ஷன் ஆகுதுல்ல, எரிச்சல் ஆகுதுல்ல. இவனுக்கு மட்டும் எப்படிறான் அதானே, அப்படிதானே? அப்படின்னா இன்னும் பேசுவேன், நிறைய பேசுவேன், தகவலை திரட்டி பேசுவேன், விரட்டி பேசுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன். மூச்சை கூட நிறுத்தலாம், பேச்சை நிறுத்தக்கூடாது என்று அண்ணன் சீமான் அவர்களும் அவருக்கு அவர் தலைவரும் எங்கள் தலைவரும் சொன்னது. பேச்சு என்பது இராணுவத்தினுடைய படைப்பிரிவு போல, திரைக்கலையும் பேச்சும் இராணுவத்தின் இருவேறு படைப்பிரிவு போல. துப்பாக்கியிலிருந்து வருகிற தோட்டாவுக்கு எவ்வளவு வலிமை இருக்கோ அப்படி உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு வலிமை இருக்கிறது என்று தலைவர் அண்ணன் சொன்னார். அண்ணன் எங்ககிட்ட சொன்னார். பேசலாம் தம்பி, இவங்க இரிட்டேட் ஆகுறாங்களா, எரிச்சல் ஆகுறாங்களா, அட்வைஸுங்கிற பேரை நம்மளை அறுக்குறாங்களா, பேசுடா, ஏறி பேசுறா, அடிச்சு பேசுறா, எடுத்து அடிடா முப்பாட்டம் பறைங்கிற மாதிரி எடுத்து அறாடின்னு இருக்காரு. அதாவது இன்னும் எல்லா அண்ணன் சீமானவர்களும் கட்டுப்படுத்தி டே இப்படிலாம் பேசாத, அப்படி பேசாத அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ தான் இறங்கி அடிக்க சொல்லியிருக்காப்புல. இறங்கிடுறா, வர்றதை பார்த்துக்கலாம், இறங்கி அடின்னு இருக்காப்புல, இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த அட்வைஸ் பண்ணுறது, இந்த அறிவுரை சொல்கிறது அப்படிங்கிற பேரில் உங்களுடைய வெஞ்சன்ஸை, வன்மத்தை, உங்கள் காழ்ப்புணர்ச்சியை நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க, என்ன நோக்கத்துக்கு பேசுகிறீங்க, எதுக்காக பேசுறீங்க கூட தெரியாத அளவுக்கு நாங்கள் என்ன வாயில் வரல வச்சுக்கிற பாப்பாவா? எப்பேற்பட்ட தலைவர்கள், தமிழ்நாட்டுடைய ஜாம்பவான்கள், அவங்களெல்லாம் ஏற்று பேசி வழக்கலை வாங்கி சிறைக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த புள்ளக்கா வேலையெல்லாம் வேற எங்கேயாவது போய் பண்ணுங்க அப்படின்னு ஒரு தம்பி உங்க கூட சொல்ல சொன்னான். யாருக்கிட்டன்னு கேட்காதீங்க, யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியும். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க புரியாமலே இருந்துருங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி